கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1626 கர்த்தரை துதிக்கிறேன். இந்த பரிசுத்த வாரத்தின் திங்கட்கிழமைக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே மத்தேயு 21 அதிகாரம் 18 19 வாசிப்போமானால், காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர்களுக்கு இது ஆச்சரியமாய் இருந்தது. பல உண்மைகள் இதன் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. முதலாவது, ஜொலிக்கிற அலங்காரமுள்ள கிறிஸ்தவர்களாய் இந்த உலகத்திலே அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையில ஜொலிக்கிற காரியங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. இலைகள் பசுமையாய் இருக்கிறது, ஆனால் கனியிலேயே ஆண்டவர் கனியை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, க்ளோரி. கனியை எதிர்பார்க்கிறார். அத்திமரம் போல அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, கனி கொடுக்காத அந்த மரத்தை ஆண்டவர் சபித்தார். அநேகருக்கு இது ஆச்சரியமாயிருக்கும். ஏன் ஆண்டவர் கனி கொடுக்காத மரத்தை சபிக்க வேண்டும்? கனி உண்டாக கடவது என்று சொல்லி இருக்கலாமே. நன்றாக கவனியுங்கள். கனியை மரம் கொடுக்க வேண்டும் ஒன்று. இன்னொன்று முக்கியமான காரியம், விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரிடத்தில் எதை கேட்கிறோமோ. மத்தேயு 21:22 சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள். நீ விசுவாசத்தோடு கேட்கிற காரியம் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும். இதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த அத்திமர ஊமையை சொன்னார். ஐயோ, என் காரியம் நிறைவேறவில்லையே என்று கலங்கி நிற்கிற மகனே, மகளே, இந்த பரிசுத்த வாரத்திலே ஹல்லேலூயா, ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற காரியம், விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் கேள், நீ பெற்றுக்கொள்வாய். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அன்றைக்கு அத்திமரம் கனி இல்லாததால் பட்டு போயிற்று. கிறிஸ்துவ ஜீவியத்திலும் கனி இல்லாவிட்டால் ஒரு நாள் கஷ்டத்திற்கு உள்ளாக நேரிடும். எனவே கனி கொடுக்கிறவர்களாய் வாழுங்கள். அலங்கார கிறிஸ்தவர்களாக அல்ல, ஹல்லேலூயா, பரபரப்பான கிறிஸ்தவர்களாய் அல்ல, பக்தியுள்ள கிறிஸ்தவர்களாய், தேவனுக்கு பயந்து நடக்கிற கிறிஸ்தவர்களாய், கனி கொடுக்கிற கிறிஸ்தவர்களாய் வாருங்கள், வாழுங்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபத்திலே இவைகளையெல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். விசுவாசத்தினுடைய பிரதிபலனை ஆண்டவர் நமக்கு இந்த ஓமையின் மூலம் தந்திருக்கிறார். எனவே விசுவாசியுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.